நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல டிஸ்கஸ் பண்ண போற கேட்டகரி பாத்தீங்கன்னா லொகேஷன் டாலரன்சஸ். லொகேஷன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்றாங்க. பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி அண்ட் சிமெட்ரிசிட்டி. கான்சென்ட்ரிசிட்டி இதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் டாலரன்ஸ்னால கண்டிப்பா உங்களுக்கு டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆயிருக்கும். டேட்டம் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் உங்களுக்கு சர்ஃபேஸ் ரிலேட்டடா இருக்கலாம் அல்லது ஆக்சிஸ் ரிலேட்டடா இருக்கலாம். கான்சென்ட்ரிசிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டி உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சர்க்கிளா இருக்கட்டும், ஹோலா இருக்கட்டும், ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் தான் அது வந்து வச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து கான்சென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். கான்சென்ட்ரிசிட்டி எங்கே மோஸ்ட்டாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் அல்லது ப்ரீசீஸாக ஃபிட் ஆகக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஹோலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மோட்டர் எடுத்துக்கலாமே. மோட்டரில் வந்து ஸ்டேட்டர் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம வந்து ரோட்டர் கொடுக்குறோம். ஸோ ரெண்டுக்குமே வந்து கான்சென்ட்ரிசிட்டி மேட்ச் ஆனால் மட்டும்தான் ரெண்டுமே கரெக்டாக ப்ரீசீஸாக உள்ளே வந்து ஃபிட் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஹோல்ல வந்து ஒரு சாஃப்ட் வந்து இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாம அது ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு வரணும். சப்போஸ் சைடுல எங்கேயாவது உங்களுக்கு டச் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஏதாவது ஃப்ரிக்ஷன் வரும். அட் த சேம் டைம் அந்த மூவ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம கான்சென்ட்ரிசிட்டிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம ஜிடிஎன்ட்ல யூஸ் பண்றோம். இப்போ இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டம் ஆக்சிஸ்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டை மையமாக வச்சு தான் உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சாஃப்ட், ஹோல் எல்லாத்தோட சென்டர் பாயிண்ட் இந்த டேட்டம் ஆக்சிஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு வரும். கான்சென்ட்ரிசிட்டி பொறுத்தவரை மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஎம்எம்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரெடிஷனல் மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரு பெஞ்ச் சென்டரில் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு டயலை வந்து ஒரு 4-5 டயலை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஏதாவது டிஃப்ளெக்ஷன் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அந்த அளவு அக்யூரசி கிடைக்காது. சிஎம்எம்ல மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை மோஸ்ட்டாக எந்த மாதிரியான பார்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசிஷன் அதிகமாக தேவைப்படுற பார்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியர், ரோட்டார், சாஃப்ட், டிரான்ஸ்மிட்டிங் சாஃப்ட் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து ப்ரிசிஷன் அதிகமாக தேவையோ அந்த இடத்துல தான் இது யூஸ் பண்ணுவாங்க.